ஈகோ படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்துட்டு அல்லோலா கல்லோரப்படுறதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு ஒர்த்தான படம் தான் அது. இப்போ தமிழ் கூறும் நல்லுலகம் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை டிஸ்கவர் பண்ணி இதை பற்றி ஸ்டேட்டஸ்லாம் போட்டு பாராட்டும் போது ஏதோ நானே படம் எடுத்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது. பட் சிலருக்கு இந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை இருக்குங்கிறது தெரியுது. முக்கியமாக இந்த படத்துடைய எண்டிங்கில் என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு சிலர் பேசிக்கிறத சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஏசாக்கள்லேயே ஒரு சிலர் எங்கிட்ட இந்த படத்துடைய எண்டிங்கை பற்றி கேட்டாங்க. ஸோ நம்ம கையளவு சாம்பிளிங்லேயே இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இன்னும் பலருக்கு இந்த குழப்பம் இருக்கும். ஸோ நாம் ஒரு வீடியோவை போட்டு விளக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். நம்ம கம்யூனிட்டியில் போல் போட்டிருந்தேன். என்னுடைய யூகம் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதோ பிரேக் டவுன் ஆஃப் ஈகோ. இந்த மொத்த கதையிலையுமே நிறைய டீட்டெயிலிங் இருக்குது. அது எல்லாத்தையுமே சொல்கிறேன். அதெல்லாம் வேணாம், எனக்கு கிளைமேக்ஸ் மட்டும் தான் புரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக டைம் கோட் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணி அந்த கிளைமேக்ஸ் மேட்டர் மட்டும் டேரெக்டாக பார்த்துக்கலாம். தெரிஞ்ச விஷயம் தான், ஸ்டில் தார்மீக கடமையாக சொல்லிக்கிறேன். ஸ்பாய்லர்ஸ் அஹெட். முதல் முக்கியமான விஷயம், இந்த படத்துடைய பேர் ஈகோ கிடையாது. நானே தப்பாக தான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளோ நாளாக. அது எக்கோ தான் இந்த படத்துடைய பேர். எதிரொலி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதோடைய ஒரு ஸ்டைலைஸ்டு ஸ்பெல்லிங் தான் இந்த EKO. புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமான கதையெல்லாம் கிடையாது. கீனாக வாட்ச் பண்ணால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். என்னடா இவங்க ரொம்ப டைம் லைனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் நான் லீனியராக சொல்லியிருக்காங்க, அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன். அண்ட் மலேசியாவில் ஒரு சீக்வன்ஸ் நடக்குதுயா வேர்ல்டு வார் சமயத்தில், இந்த மொத்த படத்தையுமே டிஃபைன் பண்ணுற சீக்வன்ஸ் அதுதான் அப்படின்னு என்னோட ரிவ்யூலையும் நான் சொல்லியிருந்தேன். கிரானலாஜிக்கலி அதுதான் இந்த கதையில் முதல் சம்பவம். ஸோ கிரானலாஜிக்கல் ஆர்டரில் இந்த கதையை சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். படம் ஆல்ரெடி பார்த்தவங்க தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த நரேஷன் உங்களை ரொம்ப குழப்பாதுன்னு நான் நினைக்கிறேன். குரியச்சன்கிறவர் தான் இந்த படத்துடைய ப்ரொடாகனிஸ்ட். அவர் ஒரு டாக் பிரீடர். விதவிதமான நாய் இனங்களை தேடி ப்ரீட் பண்ணுறது தான் அவருடைய ஹாபி, பேஷன், தொழில். ஸோ 1940s ரெண்டாவது உலகப் போர் நடந்துகிட்டு இருக்க சமயத்தில் ஒரு புது நாய் இனத்தை தேடி மலேசியா போகிறாரு குரியச்சன். கூடவே அவருடைய ஃப்ரெண்ட் மோகன் போத்தனும் போறாரு. மலேசியாவில் யோசியான்னு ஒருத்தருடைய வீட்டுக்கு இவங்க 2 பேரும் போறாங்க. அவரும் குரியச்சன் மாதிரி ஒரு டாக் பிரீடர். அவர்கிட்ட பியோர் பிரெட் அதிபுத்திசாலி நாய்கள் இருக்கு. அதுல சில நாய்களை வாங்கி இந்தியாவுக்கு கொண்டு வர்றது தான் குரியச்சன் மோகனுடைய பிளான். யோசியாவுடைய இளம் மனைவி தான் சோயி. யோசியா இருக்கிறது ஊர்லேருந்து தள்ளி ஒரு லேக் கரை ஓரமாக வுட் ஹவுஸில் இருக்காரு. அதை ரீச் பண்ணணும்னாலே போட்டில் தான் போகணும். யோசியாவுக்கு மொத்த காவலுமே இந்த நாய்களுடைய படை தான். உலக போர்னால எங்கள் நாட்டில் வேணால் சேஃப்டி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய இந்த வீடு, இந்த ஏரியா வந்து ஃபுல் சேஃப்டி. என் நாய்ங்க மிலிட்ரி மாதிரி என்ன ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு யோசியா. அதுக்கேற்ற மாதிரி அந்த நாய்ங்க மீன் பிடிக்குது, நைட்டில் மூங்கில் கூடையால் எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருது, இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணுது. அந்த நாய்ங்க நிறைய குட்டிகளையும் போட்டிருக்கு. ஒரு சுபயோக சுபதினத்தில் குரியச்சன், மோகன், யோசியான்னு 3 பேரும் நகரத்துக்கு போகிறாங்க ஒரு வேலையாக. ஆனால் குரியச்சனும் மோகனும் மட்டும்தான் திரும்ப வராங்க. ஏன்னா யோசியா அந்த வேர்ல்டு வார் ஜப்பானியர்களுடைய அட்டாக்ல இறந்துட்டா அவங்க பேசிக்கிறாங்க. இந்த நியூஸை சோயி கிட்ட சொல்லும். ஆனால் அவங்களால போட்லேருந்து இறங்கி கரைக்கு வர முடியல. ஏன்னா மொத்த நாய்களும் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ண மாதிரி இவங்களை என்டர் ஆக விடாம அந்த கரையை ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க. இவங்க கூட போன தன்னுடைய ஹஸ்பண்ட் யோசியா வரலையேன்னு சோயி கவனிக்கிறாங்க. நாய்களை விலக்கி இவங்களை கரைக்கு கொண்டு வரதுக்காக வீட்டை விட்டு வெளியே அடி எடுத்து வைக்கிறாங்க. அப்போதான் புரியுது அந்த நாய்கை இவங்க கண்ட்ரோலில் கிடையாது, அந்த நாய்கை அவங்கள வெளியே விடாது அப்படின்றது புரிஞ்சுக்கிறாங்க. இதில் ஒரு நாய் அவங்கள கடிச்சு வீட்டுக்குள்ளே தள்ளி விட்டுருது. கண்டிப்பாக இந்த நாய்ங்க இவங்களை கரை இறங்க விடாதுன்னு மோகன் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, நான் கிளம்புறேன் அப்படின்னு இன்னொரு போட் எடுத்துட்டு மோகன் கிளம்பிடுறாரு. குரியச்சன் அங்கேயே வெயிட் பண்ணுறாரு. நாய்கள் மாறி 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 காவல் காத்துக்கிட்டே இருக்கு. நாய் கடிச்சதுனால சோயிக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாகி உடம்பு சரியில்லாமல் போகுது. சீரியஸாக உடம்பு நடுங்கி மயக்கத்தில் இருக்காங்க. குரியச்சனும் விடாமல் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. 2-3 நாள் அவர் அங்கேயே வெயிட் பண்ணுற மாதிரி இம்ப்ளை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அடிபட்ட சோயியை காப்பாற்ற தன் கையில் இருக்கிற துப்பாக்கியை வச்சு காவல் காத்துட்டு இருக்கிற நாய்கள் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு கரைக்கு வராரு குரியச்சன். எல்லா நாய்களையும் அடக்கம் பண்ணுறாரு. பண்ணிட்டு சில நேரங்களில் பாதுகாப்பும் கட்டுப்பாடும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். உனக்கு பாதுகாப்புங்கிற பேரில் உன் ஹஸ்பண்ட் இவ்வளோ நாளாக சிறப்பிடிச்சு தான் வச்சிருக்கான் அப்படின்னு குரியச்சன் பேசுகிறாரு. இதுதான் இந்த படத்துடைய முக்கியமான லைன். இப்போ நீ எங்கே போகணும்னு சொல்லு, சொந்தக்காரங்க யார்கிட்ட விட்டுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் சோயிக்குன்னு யாருமே கிடையாது. ஸோ சோயியோட விருப்பத்தோட அவங்கள தன்னோட இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வராரு குரியச்சன். அந்த நாயோட குட்டிங்க இருக்கு இல்லையா, அதையும் தன்னோட எடுத்துகிட்டு வந்துடுறாரு. குரியச்சனுக்கு கேரளா கர்நாடகா பார்டரில் காட்டுக்குன்னுங்கிற இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதுவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சுற்றி மலைகள் இருக்கிற ஒரு ஐசோலேட்டடான இடம். இந்த இடத்த நார்மலாக ரீச் பண்ணுறதே கஷ்டம். இங்கே ஒரு வீடு கட்டி சோயி கூட இருக்காரு குரியச்சன். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 பசங்க பிறகுறாங்க. சோயியோடைய பேர் அந்த ஊரில் மிலாத்தி. மலேசியாலேருந்து வந்ததுனால அந்த பேரை வச்சிடுறாங்க. எல்லாரும் மிலாத்தி சேட்டத்தினே அவங்கள கூப்பிடுறாங்க. நம்ம புரிதலுக்காக நாம் அவங்கள இந்த பாயிண்ட்லேருந்து மிலாத்தினே கூப்பிடுவோம், சோயியை விட்டுருவோம். வருஷங்கள் ஓடுது. குரியச்சன் ஒரு நொட்டோரியஸான ஆளு. போலீஸ் மிலிட்ரிக்கெல்லாம் நாய்களை வித்திருந்தாலுமே கூட அரசாங்கத்துக்கு எதிரான ஆட்களுக்கு கூட அவர் உதவி பண்ணியிருக்காரு. நக்சலைட்ஸ் கூட அவருக்கு தொடர்பு இருக்கு. வீடு தங்கவே மாட்டாரு. அவர் ஒரு புது நாய்
இடத்தை தேடி எங்கெல்லாம் போனாரோ போற இடங்கள் எல்லாம் அவர் ஒரு ஃபேமிலியை உருவாக்கி வச்சிருவாரு. அவர் மேல நிறைய வழக்குகள் இருக்கு, அவரை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு வெவ்வேறு கான்வர்சேஷன்ஸ்ல சொல்லப்படுது. மிலாத்திய உள்ளூர் மக்கள் பலரும் சூனியக்காரிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற இடத்த யாராலையுமே நெருங்க முடியாது. அந்த வழியாக நடக்க போனாலுமே கூட அங்கங்கே கரெக்டாக நாயங்க நின்று புதுசாக வரவங்களை விரட்டி அடிச்சிடும். இதெல்லாம் மிலாத்தியோடைய இந்த மாய மந்திரம் தான் அப்படிங்கிறது அங்கே சிலருடைய நம்பிக்கை. குரியச்சனுக்கும் மிலாத்திக்கும் பிறந்த 2 பசங்களும் வளர்ந்துட்டாங்க. இப்போ யாருமே அவங்க கூட இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு வேற வேற ஊர்களில் இருக்காங்க. பல வருஷங்களா குரியச்சன் தலைமறைவாக தான் இருக்காரு. ஏன்னா அவரை ஒரு கொலை கேஸில் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. மிலாத்தி அந்த வீட்டில் தனியாகவே இருக்காங்க. இங்க ஒரு சின்ன இன்சர்ட், ஏன்னா இதை சொன்னாதான் அந்த கதை தெளிவா புரியும். குரியச்சன் தலைமறைவான ஒரு 6 வருஷங்கள் கழிச்சு குரியச்சனோட பசங்க மிலாத்தியை பாத்துக்கிறதுக்காக கேர்டேக்கர் மாதிரி பியூஸ் அப்படிங்கிற ஒரு பையனை வேலைக்கு வச்சிருக்காங்க. ஆனா பியூஸோடைய உண்மையான பேர் மணிகண்டன். அவனுடைய அப்பா அம்மா நக்சலைட்ஸ். அவனுடைய சின்ன வயசுலயே ஒரு பாம் பிளாஸ்ட்ல அவங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ அவனை தத்தெடுத்து வளர்த்தது குரியச்சன். அதுவும் ஒரு நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்து வளர்த்தா மாதிரியே வளர்த்துருக்காரு. 6 வருஷங்களா தன்னுடைய மாஸ்டர் காணோங்கிறதுனால குரியச்சனை தேடி வந்திருக்கான் மணிகண்டன். எப்படி வரான்? மிலாத்தியை பார்த்துக்க அவங்க பசங்க ஏற்பாடு பண்ணுறாங்களே ஒரு பையன், அந்த பையனை ஸ்டாப் பண்ணிவிட்டு தன்னுடைய சம்பளத்தில் பாதியை அந்த பையனுக்கு மாதம் அனுப்பிட்டு இங்கே மிலாத்தி வீட்டில் அவன் உட்காந்துக்கிட்டு குரியச்சன் வருவாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான், தேடிட்டு இருக்கான். அப்படியே ஆனால் சும்மாவும் இல்லை, குரியச்சனுக்கு எதிரான ஆட்களையும் அவரை தேடி போலீஸ் மாதிரி யாராவது வந்தாலும் அவங்கள குரியச்சனுக்காக பியூஸ் கொலை கூட பண்றான். அவன் முதலாக மிலாத்தியை தேடி வரும்போது மொத்த நாய்களும் அவன் அட்டாக் பண்ண சரவுண்ட் பண்ணிடுதுங்க. மரத்துல ஏறி 2 நாள் அங்கேயே இருந்து மிலாத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் பியூஸால கீழே இறங்க முடிஞ்சிருக்கு. குரியச்சன் 6 வருஷங்களா தலைமறைவா இருக்கிறதும் மணிகண்டன் குரியச்சனுக்காக பண்ண ஒரு கொலைக்காக தான். இன்சர்ட் முடிஞ்சது. இப்ப திரும்ப 6 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். திடீர்னு ஒரு நாள் குரியச்சனை தேடி காட்டுக்குன்னுவுக்கு மிலாத்தி இருக்கிற அந்த வீட்டுக்கு மோகன் போத்தன் வராரு. ஏன்னா குரியச்சன் மோகனை ஒரு பொய் கேஸ்ல மாட்டி விட்டுருக்காரு. அந்த கடுப்புல கோபத்துல அவரை தேடி வந்திருக்காரு. ஆனா குரியச்சனை அவரால் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கோபத்துல அவர் ஒரு உண்மையை சொல்லிடுறாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி மலேசியால மிலாத்தி மேல ஆசைப்பட்ட குரியச்சன் அவங்க ஹஸ்பண்ட் யோசியா கூட சிட்டிக்கு போனார் இல்லையா, அங்க அவர் மேலேயும் ஒரு பொய் புகார் கொடுத்து போலீஸ்ல மாட்டி விட்டுருக்காரு. இதுதான் குரியச்சனுடைய பேட்டர்ன். திரும்ப மிலாத்தி கிட்ட வந்து வேர்ல்டு வார் தாக்குதல அவர் இறந்துட்டதா பொய் சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது மோகன். மோகனும் குரியச்சனும் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மிலாத்தியை ஷேர் பண்ணிக்கிறதாவும் பேசியிருக்காங்க. ஆனா அந்த ஆஸ்பெக்ட்லயும் குரியச்சன் மோகனை ஏமாத்திருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மிலாத்தி மனசுடைஞ்சு போறாங்க. இதுக்கப்புறம் குரியச்சன் வீட்டுக்கு வராரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சட்டையெல்லாம் ரத்தமாகவே இருக்கு. இதுதான் மணிகண்டன் ஒரு கொலை பண்ணார் சொன்னேன் இல்லையா, அந்த கொலைக்கு அப்புறம் நடக்கிற ஒரு சம்பவம். குரியச்சன் நான் தலைமறைவா இருக்க போறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப மோகன் வந்துட்டு போனதை பத்தியும் அவர் சொன்ன உண்மையை பத்தியும் மிலாத்தி குரியச்சனை கன்ஃபரன்ட் பண்றாங்க. ஆனா இவ்வளவு வருஷம் கழிச்சு இதை பத்தி பேசி யூஸ் இல்லைன்னு ஈஸியா சொல்றாரு குரியச்சன். ஆமாம், நான் ஆயுள் தண்டனை அனுபவிச்சிட்டேன், இதுக்கு மேலே பேசி யூஸ் இல்லைன்னு மிலாத்தியும் சொல்கிறாங்க. அந்த ஒரு சின்ன பொய் தான் சொன்னேன் அப்படின்னு திரும்பவும் எந்த ரெக்ரெட்டும் இல்லாமல் குரியச்சன் சொல்கிறாரு. வெறுத்து போய் சிரிக்கிறாங்க மிலாத்தி. லைட்டாக அவங்க கண்ணில் தண்ணி வருது. இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும், நான் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு கிளம்பிடுறாரு குரியச்சன். போகும்போது மோகனால் இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாரு. ஸோ மோகனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நாம் எங்கே புரிஞ்சுக்கலாம். இது நடந்து 6 வருஷங்கள் கழிச்சு மோகன் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி திரும்பவும் குரியச்சனை தேடி இந்த காட்டுக்குன்னுவுக்கு வராரு. இந்த வாட்டி அவர் வேற ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. ஏன்னா கூடவே ஒரு பெண் நாயை கூட்டிட்டு வராரு. ஏன்னா இந்த நாயோடைய அந்த ஹீட்டை தேடி அந்த சென்ட்டை தேடி ஆண் நாய்கள் வரும். அப்படி வரலன்னா அந்த நாய்கள் அதுங்க மாஸ்டருடைய கட்டுப்பாட்டில் பெர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா குரியச்சன் இங்க தான் எங்கேயாவது பக்கத்துல இருக்க போறான் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு தான் மோகன் அங்க வராரு. இன்னொரு பக்கம் இதே சமயத்துல பியூஸும் மோகனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். அவன் அந்த சமயத்தில் மிலாத்திக்கிட்ட வந்து சேரல. அவனும் 6 வருஷமா குரியச்சனை தேடிட்டு இருக்கான்ல. ஸோ மோகனை ஃபாலோ பண்ணி அவர் மூலமா குரியச்சனை ரீச் பண்ண முடியுமான்னு அவன் பார்க்குறான். இதை மோகனும் கண்டுபிடிச்சிட்டாரு. அவனை கூப்பிட்டு என்னப்பா ஃபாலோ பண்ணுறியான்னு கன்ஃபர்ம் பண்ணி அப்புறம் ஃப்ரெண்ட்லியாக உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. 2 பேருமே சேர்ந்து தேடுவோம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது மோகன் இங்கே ஒரு விஷயத்த சொல்லுவார். 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியே குரியச்சன் தலைமறைவாக வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்ப அவன் எங்க மறைஞ்சிருந்தான்னு சொல்லலை. ஆனா அதுக்கப்புறமா அவன் சொன்னான், இந்த மலையிலேயோ காட்டிலேயோ ஏதோ ஒரு சின்ன குகையில தான் அவன் இருந்திருக்கிறான். உள்ள 24 ஹவர்ஸும் ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குமா, குகை வாசல்லையே காவல் காக்கவும் காட்டிலேருந்து இந்த பழங்கள்லாம் பறிச்சு கொண்டு வரவும் நாய்களுக்கு அவன் ட்ரைனிங் பண்ணி வச்சிருந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திரும்ப வந்தா கூட சேஃப் ஹவுஸ் மாதிரி டக்குன்னு போய் மறைஞ்சிக்கிறதுக்காக அவன் பெர்ஃபெக்டா அந்த இடத்த செட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு மோகன் சொல்லுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய கேம்ப் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மலேசியன் நாய்களுடைய சத்தத்தை கேட்டு குரியச்சன் வந்திருக்கலாம் அப்படின்னு அந்த சத்தம் வந்த டைரக்ஷன்ல தேடி போறாரு மோகன். பின்னாடியே பியூஸும் போறான். அவர் சவுண்டை தேடி 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 மலையோட எட்ஜில் வந்து நிற்பாரு. அப்ப எங்கிருந்தோ வர சில நாய்கள் அவர் ஃபோர்ஸா கீழே தள்ளி விட்டுரும். பியூஸால அவரை காப்பாற்ற முடியல. மோகன் இறந்து போறாரு.
இது நடந்து 8 மாசங்கள் கழிச்சு இப்போ கதை நடக்கிற பிரசன்ட், அது 2026 இந்த கதையோடைய நிகழ்காலம். மொபைலுக்கு முன்னாடி ஒரு காலகட்டம்னு வச்சுக்கலாம். குரியச்சன் இன்னும் அப்ஸ்காண்டா தான் இருக்காரு. ஆனால் அவர்கிட்ட இருந்து அப்பப்போ லெட்டர்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. சஸ்பெஷனில் இருக்கிற ஒரு நேவி ஆஃபீஸர் குரியச்சனை தேடி அந்த ஊருக்கு வராரு. அதுதான் நரேன். அவர்கிட்டையும் குரியச்சன் என்னமோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் சஸ்பெஷனில் இருக்காரு. குரியச்சன் வெளியே வந்து ஏதாச்சும் பேசினா அது இந்த நேவி ஆஃபீஸருக்கு பிரச்சனையாகும். இதெல்லாம் பியூஸ் கேரக்டர் ஒரு டயலாக்ல சொல்லுவான். ஆனால் இந்த நேவி ஆஃபீஸர் பேர், அவர் ஏன் குரியச்சனை தேர்றாருன்னு எல்லாமே ஆம்பிகியஸாக தான் இருக்கும். ஏன்னா அந்த டீட்டெயில் இந்த கதைக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை நான் நினைக்கிறேன். நேவி ஆஃபீஸர் ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்க தான் ஆடியன்ஸுக்கும் குரூஷியலான விஷயங்கள் ரிவீல் ஆகிட்டே வருது. நேவி ஆஃபீஸர் உள்ளூர்லேயே பாப்பச்சன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ் போலீஸ் ஹெல்ப்போட குரியச்சனை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பூட்டிங்கிற ஒரு ஜீப் டிரைவரை இவங்க விசாரிக்கிறாங்க. நேவி ஆஃபீஸர் பியூஸுக்கும் காசு கொடுத்து பிளாத்தி குரியச்சன் பற்றி என்ன புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் சரின்னு அக்செப்ட் பண்ணுறான். பியூஸ் மிலாத்தி கிட்ட வேலைக்கு சேர்ந்து கரெக்டாக 6 மாதம் ஆகுது அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. நேவி ஆஃபீஸரும் பாப்பச்சனும் காரில் பேசிக்கிட்டே போகும்போது திடீர்னு காரில் பிரேக் ஃபெயில் ஆகுது. ஆனால் நேவி ஆஃபீஸர் தன்னுடைய அனுபவத்தினால வண்டியை சேஃபாக கிராஷ் பண்ணி சின்ன காயங்களோட 2 பேருமே தப்பிச்சிடுறாங்க. கண்ணு முன்னாடி இல்லாத குரியச்சன் காட்டில இருந்தே இதையெல்லாம் எப்படியோ பண்ணுறாருங்கிற மாதிரி இங்கே இம்ப்ளை பண்ணுறாங்க. மீன்வெயில் அதே ஊரில் 2 லாரி டிரைவர்ஸும் குரியச்சனை தேடிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் பிளாத்தி வீட்டுக்கு போக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நாய்ங்க அவரை விட மாட்டேங்குது. ஸோ இதுவும் ஒரு வகையில் குரியச்சனுடைய மாஸ்டர் மைண்ட் வேலை தான் அப்படிங்கிற மாதிரி அகைன் இங்கேயும் இம்ப்ளை செய்யப்படுது. அந்த 2 லாரி டிரைவர்ஸும் பியூஸோடைய உண்மையான ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. குரியச்சன் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு ஏதோ அவர்கிட்ட பஞ்சாயத்து இருக்குது, எங்களுக்கு ஏதோ பஞ்சாயத்து இருக்குது, அதனால தான் நீயும் தேடிட்டு இருக்க, வா நம்ம சேர்ந்து தேடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பியூஸும் குத்து மதிப்பா இங்கே தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களை அங்கே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். இதுக்குள்ள அந்த நேவி ஆஃபீஸர் பியூஸோடைய உண்மையான ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடாரு. அந்த ஊர்ல சின்ன சினிமா கொட்டகை மாதிரி ஒன்று இருக்கு. அங்க ஹோட்டல் பேர்ல் வியூ மர்டர் கேஸ்னு ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. அது உண்மையாவே நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு படம். அந்த உண்மை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட 4வது ஆள் ஒருத்தர் இருக்கான். அவன் இந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் கிட்ட போய் ப்ராஃபிட் ஷேர்லாம் கேட்டிருக்கான் அப்படின்னு பாப்பச்சன் கிட்ட நேவி ஆஃபீஸர் சொல்லுவார். அந்த பையனுடைய உருவத்தை டிஸ்கிரைப் பண்ணதை வச்சு பார்க்கும்போது அந்த பையன் தான் மணிகண்டனா இருக்கணும் அப்படின்னு குத்து மதிப்பாக கெஸ் பண்ணுறாரு நேவி ஆஃபீஸர். பேக்ரவுண்டில் அந்த சினிமாலேருந்து ஒரு வசனம் பிளே ஆகுது. ஒரு சின்ன பையன் எனக்கு பசிக்குது, சாப்பாடு தரீங்களா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறான். நான் சாப்பாடு தரேன், பதிலுக்கு நீ என்ன தருவே அப்படின்னு ஒரு பெரியவர் பதில் சொல்லுவார். இதுதான் மணிகண்டனை குரியச்சன் தத்தெடுத்த மொமெண்ட். அதுதான் சினிமாவில் சீனா வருதுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். பியூஸ் பத்தி விசாரிக்க அந்த ஊர்ல ஜீப் ஓடிட்டு இருக்காரு இல்லையா அப்பூட்டி, அவரை பார்க்க போறாங்க நேவி ஆஃபீஸரும் அப்பச்சனும். ஆனா அவரு பார்டர் தாண்டி கர்நாடகா பக்கம் ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல லெட்டர் போஸ்ட் பண்ண போவாரு. அவரை ஃபாலோ பண்ணி வந்த நேவி ஆஃபீஸரும் அப்பச்சனும் ஏன் இவ்வளவு தூரம் வந்து லெட்டர் போஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா அவர் ஏதோ பேசி சமாளிக்கிறாரு. கன்வின்ஸ் ஆகாம போஸ்ட்மேன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் என்ன லெட்டர் போட்டிருக்காரு அப்படின்னு எடுத்து பார்த்துருவாங்க. அது குரியச்சன் பேரில் போஸ்ட் பண்ணப்பட்ட லெட்டர். வசமாக மாட்டினா பூட்டி வேற வழியே இல்லாமல் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஆல்ரெடி குரியச்சன் தாங்கிட்ட தந்துட்டு போன லெட்டர்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாரு. சோயி, சாஜன், ரவின்னு நிறைய பேருக்கு போஸ்ட் டேட்டட் செக்ஸ் மாதிரி லெட்டர்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு குரியச்சன். அதையெல்லாம் அப்புடி கிட்ட தந்துட்டு போயிருக்காரு. நான் தலைமறைவாக இருக்கிற சமயத்தில் இதையெல்லாம் அப்பப்போ ஒவ்வொரு இடத்துலேருந்து போஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேற போயிருக்காரு. இதுதான் குரியச்சன் இன்னும் ஆக்டிவாக எங்கேயோ இருக்காருங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் நேவி ஆஃபீஸரும் அப்பச்சனும் மிலாத்தியை பார்க்க போறாங்க. பியூஸும் அந்த 2 லாரி டிரைவர்ஸோட டீப் ஃபாரஸ்ட்குள்ள குரியச்சனை தேடி நடந்து போறான். இன்டர்கட்ல 2 இடங்கள்ல நடக்கிறதையும் மாத்தி மாத்தி காட்டலாம். ஆனா நான் சொன்னா அது உங்களுக்கு புரியாது. ஸோ இங்க என்ன நடக்குது அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்றேன். பியூஸ் அவனுடைய கையில் மயக்க மருந்து கலந்த 2 தண்ணி பாட்டிலை கொண்டு போயிருக்கான். அதை வச்சு அந்த 2 லாரி டிரைவர்ஸோடைய கதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணுறான். அவங்க அதை குடிச்சிட்டு மயக்கம் போட்ட மாதிரி முதல்ல நடிக்கிறாங்க. அதில் ஒருத்தரை பியூஸ் கட்டி போட ஆரம்பிக்கிறான். அப்போ இன்னொருத்தர் எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் அவங்க 2 பேருமே மஃப்டியில் இருக்கிற போலீஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. கொலைகேஸில் குரியச்சனை தேடும் போது அவங்களுக்கு மணிகண்டனை பற்றியும் தெரிய வந்திருக்கு. அவன் தான் மெயின் அக்யூஸ்ட் அப்படிங்கிறதுனால இப்போ அவனை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. பியூஸ் பொய் சொல்லி தான் இவங்களை கூட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பட் பியூஸ் இவங்க கிட்ட தப்பிச்சு வர்றான். ஆல்ரெடி அவனுக்கு இருக்கிற ட்ரைனிங்னால இந்த 2 போலீஸையும் தனித்தனியாக டீல் பண்ணி கொலை பண்ணிடுறான். இந்த இடத்துல அவனை எப்படி குரியச்சன் மீட் பண்ணாருங்கிற அந்த பாம் பிளாஸ்ட் ஃபேக்ட் பேக்கையும் சொல்றான். பியூஸ் அங்கேருந்து சக்சஸ்ஃபுல்லாக திரும்ப வரான். இந்த பக்கம் நேவி ஆஃபீஸரும் அப்பச்சனும் மிலாத்தி வீட்டை நெருங்க விடாம நாய்கள் தடுக்குது. மிலாத்தி அந்த நாய்களை மேனேஜ் பண்ணிட்டு இவங்களை உள்ள வர சொல்றாங்க. இவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கறாங்க. அவங்க ஒரு பாயிண்ட்ல நான் ஒன்றும் குரியச்சனை கொலை பண்ணல அப்படின்னே சொல்றாங்க. ஆனா மோகன் வந்து பார்த்துட்டு போனது, குரியச்சன் 6 வருஷம் முன்னாடி வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு போனதுன்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. பட் மோகன் சொன்ன அந்த உண்மையை பத்தியோ குரியச்சன் அதை ஒத்துக்கிட்டதை பத்தியோ அவங்க ரிவீல் பண்ணாமே இருக்காங்க. ஆனா பியூஸ் பத்தின உண்மையை நேவி ஆஃபீஸர் மிலாத்தி கிட்ட சொல்லிடுறாரு.
குறியச்சனை தேடுனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் சிலர் மட்டும்தான் இப்போ உயிரோடு இருக்காங்க. மோகன் மாதிரி மேலேருந்து கீழே விழுந்து வண்டி ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஏன் வண்டியிலையும் அப்படி பிரேக் கேபிளை கட் பண்ணி கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு நேவி ஆஃபீஸர். இதெல்லாம் மணிகண்டன் பண்ண வேலை தான் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுற ஒரு விஷயம். அவன் வந்தால் உண்மை தெரிஞ்ச மாதிரி நீங்கள் காட்டிக்காதீங்க, நாங்கள் அப்புறமா வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இனி படத்தோடைய கிளைமேக்ஸ். திரும்ப வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நடந்த எல்லா விஷயங்களையும் மைண்டில் ஓட்டி பார்க்குறாரு நேவி ஆஃபீஸர். பியூஷ் முதல்ல வேலைக்கு வரும்போது நாய்ங்களால் 2 நாள் மரத்துலேயே இருந்தேன் அப்படின்னு சொன்னான். மிலாத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நாய்ங்க அவனை ரிலீஸ் பண்ணியிருக்கு, விட்டுருக்கு. இன்றைக்கும் நம்ம பார்த்தோம் அதுங்க எவ்வளோ ஒபீடியண்ட்டாக அவங்க பேச்ச கேட்குதுன்னு. அப்படின்னா இந்த நாய்ங்க எல்லாமே மிலாத்தி சொல்கிறது தான் கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது சரி சார், ஆனால் குறியச்சன் ஏன் தனியாக ஒரு சின்ன குகையில் இவ்வளோ நாள் தலைமறைவாக இருக்கணும்? அவனுக்கு என்ன விதி? அவன் அப்படி ஒரே இடத்துல தங்குற ஆளே இல்லையே அப்படின்னு அப்பச்சன் சொல்கிறாரு. இங்கே தான் நரேன் ஒரு முக்கியமான விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாரு. குறியச்சன் அவருடைய சொந்த விருப்பத்தில் தலைமறைவானது உண்மையாக இருக்கலாம், ஒரு சில நாட்கள் ஹைடிங்கில் இருப்போம் அப்படின்னு அவர் போயிருப்பார். ஆனால் தன்னை காவல் காக்கும்னு நினைக்கிற நாய்கள் எதுவுமே அவருடைய கண்ட்ரோலில் இல்லை. அது எல்லாமே மிலாத்தி கண்ட்ரோலில் தான் இருக்குது. உள்ளே போனது அவர் விருப்பமாக இருக்கலாம், ஆனால் அவர் வெளியில் வரணுமா இல்லையாங்கிறத முடிவு பண்ண போகிறது மிலாத்தி தான் அப்படின்னு ஹிண்ட் பண்ணுறாரு நேவி ஆஃபீஸர். அப்பச்சன் டோட்டலாக ஷாக் ஆகுறாரு. மிலாத்தி வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போலீஸை கொண்டுட்டு மிலாத்தி வீட்டுக்கு திரும்ப வரான் பியூஷ். ஆனால் அவங்க வீட்டில் இல்லை. வழக்கமாக அங்கங்கே நின்றுட்டு இருக்கிற நாய்ங்க கூட வெளியில் இல்லை. கிச்சனில் ஒரு மூங்கில் உள்ள இந்த டியூப் உள்ள ஒரு காஞ்ச சாதப்பருக்க இருக்கிறத பார்க்குறான் பியூஷ். இதே மாதிரி மலேசியாவில் அந்த நாய்ங்க மூங்கிலில் சாப்பாடு கொண்டு வரதை அப்போவே தனியாக ஒரு ஷாட்டில் சொல்லியிருப்பாங்க. மிலாத்தி மலை எட்ஜில் உட்காந்துக்கிட்டு பைனாகுலரில் ஏதோ இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன பைனாகுலர்ஸ் அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் வியூவை என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அவங்களே பேச ஆரம்பிப்பாங்க. குறியச்சன் எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பார், அவருக்கு பர்ஃபெக்டான ப்ரீடு ஒரு நாய் கிடச்சதே இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பார். அப்படியே பர்ஃபெக்டான ப்ரீட் நாய் கிடைக்கலன்னா ஒரு நல்ல நாய் இனத்தை தேடி நான் அதை ட்ரெயின் பண்ணி பர்ஃபெக்டாக மாற்றுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னு மிலாத்தி சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாய் அவருக்கு கிடச்சதா அப்படின்னு பியூஷ் கேட்பான். நானும் அவருக்கு கிடைக்கலன்னா நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒன்றை பற்றின உண்மை தெரியற வரைக்கும் அப்படின்னு தனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத கன்வே பண்ணுவாங்க மிலாத்தி. தான் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத பியூஷ் இங்கே ரியலைஸ் பண்ணுவான். அவர் பசங்க கூட இவ்வளோ விசுவாசமாக இல்லையே அப்படின்னு மிலாத்தி கேட்பாங்க. சில நாய்கள் அப்படி தான் ரொம்ப விசுவாசமாக இருக்கும் அப்படின்னு பியூஷ் சொல்லுவான். நீ எவ்வளோ நாள் இங்கே இருக்கலாம்னு நினைக்கிற அப்படின்னு அவங்க பதிலுக்கு கேட்பாங்க. என் வேலை முடிகிற வரைக்கும் அப்படின்னு பியூஷ் பதில் சொல்லுவான். என்னதான் செய்யலான் இருக்கியா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அதுக்கான தேவை வந்தால் செய்வேன் அப்படின்னு பியூஷ் சொல்லுவான். அப்படி தேவை வந்தா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. சில நாய்களுக்கு ஒரே ஒரு மாஸ்டர் தான் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுவான் பியூஷ். மிலாத்தி அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே திரும்ப பைனாகுலர்ஸ் எடுத்து வியூவை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போதான் பியூஷுக்கு ஒரு விஷயம் புரியும். அவங்க இயற்கையை ரசிக்கல, தான் தூரத்தில் ஒரு குகையில் சரபிடிச்சு வச்சிருக்கிற குறியச்சனை தான் பார்த்து ரசிக்கிறாங்க. இது தெரிஞ்சதும் பையில் இருக்கிற கத்தி எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பான். ஆனால் அதுக்குள்ள நாய்ங்க எல்லாம் மொத்தமாக அந்த இடத்த சுற்றி வளைச்சிரும். சில நேரங்களில் பாதுகாப்பும் கட்டுப்பாடும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு மலேசியாவில் குறியச்சன் சோயி கிட்ட சொன்ன டயலாக் இங்கே திரும்ப பிளே ஆகும். மலேசியாவில் மிலாத்தியை பாதுகாப்புங்கிற பேரில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்தது அவங்களுடைய ஹஸ்பண்ட் யோசியா. மிலாத்தியை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு போய் சொல்லி இந்தியாவுக்கு கூட்டு வந்து திரும்ப அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்தாரு குறியச்சன். குறியச்சனை பற்றின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன் கண்ட்ரோலில் இருந்த நாய்களை வச்சு குறியச்சனையும் அதே மாதிரி குகையில் லாக் பண்ணி பண்றாங்க மிலாத்தி. ஆனா அவன் உயிர் வாழ தேவையான அந்த சாப்பாடை மட்டும் நாய்கள் மூலமா அந்த மூங்கில் குழாய்கள்ல டெய்லி கொடுத்து அனுப்புறாங்க. மோகன் போத்தன் வந்து இவங்க கிட்ட உண்மையை சொன்ன அன்னைக்கு அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ 6 வருஷங்கள் கழிச்சு வெயிட் பண்ணி அவர் திரும்ப அந்த ஊருக்கு வந்ததும் அவரை தான் ட்ரெயின் பண்ண நாய்களை வச்சு மலையிலேருந்து தள்ளி விட்டுருக்காங்க மிலாத்தி. இப்போ பியூஸுக்கு என்ன ஆகும்? அவனால் மிலாத்தியை கொல்ல முடியாது. கத்தியை வெளியில் எடுத்தாலே நாய்ங்க அவனை விடாது. அங்கேருந்து அவனால் தப்பிக்கவும் முடியாது. ஏன்னா எப்படியும் நேவி ஆஃபீஸர் நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஸோ ஒரு செக்மேட் பொசிஷனில் அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்கிறான் பியூஷ். மிலாத்தி ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தன்னுடைய பைனாகுலர் எடுத்து திரும்ப வியூவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி நாய்களுடைய அந்த பெரும்படையே அங்கேயே இருக்கு. இதுதான் இந்த எக்கோவுடைய கதை. இந்த படத்துக்கு ஏன் எக்கோன்னு பேர்? ஒருத்தன் கடந்த காலத்தில் பண்ண விஷயமே எதிரொலி மாதிரி அவனுக்கு திரும்ப வருது இல்லையா? ஸோ அதுதான் இந்த எக்கோ. இவ்வளவு நீளமாக இந்த கதையை சொன்னதுக்கு அப்புறமும் கூட ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சால் பதில் சொல்கிறேன். நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி.